வணக்கம் தமிழிக்கா டிவி நேயர்களே. இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க தேர்தல் களம் 2016 இத பத்தி பாக்குறதுக்காக தான். இதுல என்ன பார்க்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமா 2 கட்சியிலுமே தேர்தல் ஆரம்பித்த பொழுது ஒரு பெரிய கூட்டமே வந்து ஒரு வேட்பாளரா நிக்கிறதுக்காக தயாரா இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு 2 கட்சியிலுமே ஒரு வேட்பாளர்களை முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, 2 கட்சியிலும் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா இந்த வாரம்? முதல்ல ஜனநாயக கட்சியை பார்ப்போம். இந்த வாரம் கலிபோர்னியால பிரைமரிஸ் நடந்தது. இதுல ஹிலரி, பெர்னி சாண்டர்ஸ் 2 பேருமே மிக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா வந்த முடிவு என்னமோ ஹிலரிக்கு ஆதரவா தான் இருந்தது. இந்த முடிவுகளை பார்த்துட்டு பெர்னி சாண்டர்ஸ் நேரா ஹிலரிக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிட்டாரு. இதுல என்னமோ அவரோட ஆதரவாளர்களுக்கு ரொம்ப அதிருப்தி தான். இருந்தாலும் அவர் கட்சி எடுத்த முடிவுப்படி இனிமேல் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹிலரி கிளின்டனோட வெற்றிக்காக பாடுபடுவோம் அப்படின்னு ஒபாமா முன்னிலையில பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துட்டாரு. இதனால ஹிலரிக்கு ஒரு பெரிய நிம்மதி. இனிமேல் உள்கட்சியில இருக்கிறவங்களை மறந்துட்டு ட்ரம்ப டைரக்டா போய் ட்விட்டர்ல போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ஒரு ட்விட்டர் யுத்தத்துல குதிச்சிட்டாங்க. சரி, இப்போ இந்த பக்கம் குடியரசுக் கட்சியில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் எப்பவுமே சர்ச்சையில சிக்கிக்கிட்டே இருக்காருங்க. அதே மாதிரிதான் இந்த வாரமும் அவர் பேசின சில விஷயங்கள் அவங்க கட்சிக்காரங்களே அவரை பத்தி விமர்சனம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு, இந்த ட்ரம்ப் யூனிவர்சிட்டி வழக்குல தன்கிட்ட பாரபட்சமா நடந்துகிட்ட இந்த மெக்சிகன் அமெரிக்கன் ஜட்ஜு அப்படி பண்ணதுக்கு காரணம் அவரோட மெக்சிகன் பாரம்பரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால பெரிய சர்ச்சையை வெடிச்சிருச்சு. இவர் ஆதரிச்சுக்கிட்டு இருந்த பால் ரெயின் மாதிரி பெரிய தலைவர்கள் கூட இவர் ஏதாவது கருத்து தெரிவிச்சா அதுக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது கண்டிப்பாக அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். எது எப்படியோ ட்ரம்ப் வழக்கம் போல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு, இல்ல நான் இதை சொல்லல, ஊடகங்கள் வந்து இதை திரிச்சு வெளியிட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு வழக்கம் போல சுய விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. சரி, 2 கட்சிகளும் இப்படி இருக்க மக்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய நாட்டை ஒரு பெண் கையில கொடுப்பதா அப்படின்னு ஒரு பழமையான ஒரு கருத்து போய்கிட்டு இருந்தா கூட, இன்னொரு தரப்பு மக்கள் அதுக்காக ட்ரம்ப் கிட்ட நாட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு தரப்பு மக்களோ, சரி எங்களுக்கு பெண்ணா இருந்தா ஓகே தான், ஆனா வந்து அது ஹிலரியா இருக்க வேணாம், வேற யாராவது ஒரு பெண் வேட்பாளரா இருந்தா எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்ற கருத்துகளும் போய்கிட்டு இருக்கு. எது எப்படியோ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இனிமேல் வார வாரம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். தனி மனித தாக்குதல்கள் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இதனால சில பல உண்மைகள் வெளி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உங்கள் வீட்டுக்கே வார வாரம் நாங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதுக்காக தயவு செஞ்சு எங்க தமிழிக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுடன் உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் ஃபார் தமிழிக்கா. நன்றி.